மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறத இந்த பதிவில் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது சூரியன் துலாத்தில் பயணிக்கக்கூடிய மாதம். ஒரு மாதம் துலாம் ராசியில் தான் சூரியன் இருப்பார். துலாம் ராசியில் சூரியன் இருக்கின்ற பொழுது இங்கே துலாம் ராசிக்கு அவர் பாதகாதிபதி இங்கே நீச்சம் பெறுகிறார். அப்போ சூரியனுடைய மொத்த பவரும் இங்கே குறைக்கப்படுதுன்னு அர்த்தம். துலாத்தில் சூரியன் வந்துட்டார்னா வெயில் காலத்தை அதிகமாக பார்க்க முடியாது. மழைக்காலம் பனிக்காலம் அடுத்தடுத்து தொடங்கக்கூடிய டைம். அதனால் இந்த சூரியன் துலாத்துக்கு வந்துட்டார்னா அடுத்தடுத்து அவர் பயணிக்கக்கூடிய மாதங்களை வரிசையாக பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சிகம், தனுசு, அப்புறம் மகரத்துக்கு போகிற போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பேஞ்சு அப்படியே பனிகாலமாகி அதுக்கப்புறம் மகரத்தை தாண்டி போயிட்டுருக்கிற போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் காலம் ஆரம்பிக்கும். மேசத்தில் போய் உச்சமடைவார். அப்போ துலாத்துக்கு நேர 7ஆம் வீட்டில் உச்சமடைவார் சூரியன். இந்த சூரியன் உச்சம் பெற்றால் அதனுடைய பவர் அதிகமாக இருக்கும். அதான் வெயில் காலம். வெயில் சுட்டரிக்கின்ற காலம் அப்படிங்கிறது மேசராசியில் சூரியன் இருக்கின்ற பொழுது. அப்போ சூரியன் வலுத்திருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்கள் எல்லாம் ஆளுமை பொறுப்பில், நிர்வாக பொறுப்பில் திறமையாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். நல்ல வேலை, நல்ல பொசிஷன் இருப்பார்கள். உயரிய பதவிகளிலெல்லாம் இருப்பார்கள். பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படிப்பட்ட சூரியன் துலாத்தில் பயணிக்கின்ற காலம் ஐப்பசி மாதம் என கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கலாம் இல்லையா? அப்போ ஐப்பசி மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்க எப்படி இருக்கும்? இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராசியிலே சூரியன், செவ்வாய், புதன் இருப்பார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருப்பார், ராசிக்கு 12ஆம் இடத்துல துலாத்தின் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருப்பார். அவரும் நீச்சமாகி இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். ஆக இந்த மாதத்தில் பாருங்க, சூரியன் பலம் இழந்திருக்கிறார், சுக்கிரனும் பலம் இழந்திருக்கிறார், உங்களுடைய ராசி அதிபதியும் பலம் இழந்திருக்கிறார், உங்களுடைய பாதகாதிபதியும் பலம் இழந்திருக்கிறார். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா குரு கொஞ்சம் வலிமையாக இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 18ஆம் தேதி அதிசாரமாக 10ஆம் இடத்தை நோக்கி வருவார், உச்ச வீட்டுக்கு வருவார். சனி 6ஆம் வீட்டில் வலுவாக இருக்கின்றார், ராகு 5ல் இருக்கிறார், 11ல் கேது. என்ன பலன் ஐயா? 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கிறார். 9, 12க்குரிய புதனும் ராசியில் இருப்பார். அப்போ சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் ராசியில் இருக்கும். அக்டோபர் 25ஆம் தேதி, அதாவது ஐப்பசி 8ஆம் தேதி புதன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஐப்பசி 11, அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ செவ்வாயும் புதனும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். ஐப்பசி 17ஆம் தேதி, அதாவது நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கே வந்துடுவார். சூரியனும் சுக்கிரனும் ராசியில் பயணிக்கக்கூடிய காலம். இந்த அமைப்புக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் அதிசாரமாக 10ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி, உங்கள் சம்பள உயர்வு கிடைச்சி, 10 பேருக்கு மேலே இருந்த நீங்கள் ஒரு 20 பேரை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியது. ஆக எதுலேயுமே பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவானால் நடக்கக்கூடியது. அப்போது இந்த ஐப்பசி மாதத்தில் குரு 10ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வருகின்ற பொழுது, வக்ரகதியில் இருக்கின்ற பொழுதும் உங்களுக்கு பதவி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஐயா. வருமானம் உயரக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள், நல்ல வேலை உட்காரக்கூடிய அமைப்பு, வருமானத்துக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக நடக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம், ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகள் கூடும், பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். கோவில் நிர்வாக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகிட்டு இருக்கும். ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கும் பொறுப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும்.
குரு ஆன்மீக கிரகம் இல்லையா, தன செல்வங்கள், அதன் வழியாக எல்லாமே உங்களுக்கு வருமானங்கள் ரெட்டிப்பாக இருக்கும். ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவங்க, நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க, வங்கித்துறையில் இருக்கக்கூடியவங்க, பண பரிவர்த்தனை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிலெல்லாம் ஒரு சிறப்பான உயரிய பதவிகள் அப்படிங்கிறது, பணத்தை கையாளக்கூடிய அமைப்பு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது, இந்த ட்ரெஷரி, நகை அடகு கடைகள், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விதங்களில் குரு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கின்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம காசை அதிகமாகவே பார்க்கலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ன, உழைப்புக்கேற்ற அதிகமான ஊதியத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு 10ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது இத்தனை விஷயங்களை கொடுத்தாலும் கூட அங்கே நமக்கு என்ன இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். பொறுப்பு நிறைய கவனிச்சா வேலை அதிகமாக தானே இருக்கும். அப்போ இந்த இடத்துல நிறைய உழைப்பு அதிகமாக இருக்கும், நேரம் கடந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். சாதாரணமாக இருக்கிற போது 8 மணி நேரம் வேலை செஞ்சுருப்போம், பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் சேர்த்து போகக்கூடிய அமைப்பு, ஒரு ½ சேர்த்து போகக்கூடிய அமைப்பு. ஆனால் நமக்கு கீழே இருக்கவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. ஒரு 10க்கு வந்தால் இதுதான் பிரச்சனை. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியனும் அவரும் உங்கள் ராசியில் நீச்ச பலம் பெற்றுக்கிறார். கோபப்படுறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. டென்ஷனை குறைச்சிக்கங்க, கோபப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருங்க, யோசித்து நல்லதொரு முடிவுகளை எடுங்க. இதுதான் சூரியன். ஆனாலும் ஆளுமை பவர் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு, வருமானம் ரெட்டிப்பாகும். அப்போ எவ்வளவுதான் வந்தாலும் பாதகாதிபதியாச்சே, நம்ம பதவியை ரொம்ப கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறணும். நம்ம எந்த துறையில் இருந்தாலும் கண்ணு கருத்துமாக பார்த்து இருந்துக்கிறணும். இங்கே ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிடக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வேற ராசியிலே இருக்கிறார். அப்போ செவ்வாய் பவர்ஃபுல் கிரகம், சூரியனும் பவர்ஃபுல் கிரகம், குருவும் பவர்ஃபுல் கிரகம். இப்படி 3 கிரகங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால நீங்கள் வாக்கு வன்மையில் ரொம்ப பொறுமையாக பார்த்து பேசுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. டென்ஷனை குறைச்சிக்கங்க, கோபத்தை குறைச்சிக்கங்க, நிதானமாக முடிவெடுங்க, யோசனை பண்ணி முடிவெடுங்க, பார்த்து பார்த்து செயல்படுங்க. 10 ரூபாய் செலவழித்தாலும் பார்த்து பார்த்து செலவழிங்க. ஆனாலும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நிறைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பதவி யோகம், வேலையில் ப்ரமோஷன், ஒரு ராஜ மரியாதை இருக்கக்கூடியது, பொறுப்புகள் கூடக்கூடியது, வருமானங்கள் கூடக்கூடியது, தேவையான செலவுகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வர்றது, குடும்பத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு. குறைய நிறைகள் இருந்தால் அதை என்ன வருமான குறை இருக்கும், அது இப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது, அது எல்லாமே சரியாக போகுது. இதுதான் இப்போ நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் 7ஆம் அதிபதி அவர் உங்களுக்கு ராசியில் இருப்பது ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். அவரே 2ஆம் அதிபதி ஆச்சா. இங்கே என்ன நடக்கும், லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. நீங்கள் அவங்க சப்போர்ட்டை வாங்கக்கூடிய அமைப்பில் இருங்க. நீங்கள் மனம் போன போக்கில் போயிடக்கூடாது. அதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போ 7ஆம் அதிபதி ராசியில் இருந்தார்னா இங்கே லைஃப் பார்ட்னரை கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வரணும், வந்து தான் தீரணும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுங்க. அப்போ சொல் பேச்சு கேட்டு கரெக்டாக நடங்க, எதையும் விட்டு கொடுத்து அனுசரித்து குடும்பத்தில் போயிருங்க. இதெல்லாம் துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிற விஷயத்தில் பழைய கடன்களை அடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படினாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை கடன் அடைச்சிருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கொஞ்சமாவது வந்தே தீரும். இப்போ குரு 9லேருந்து 10க்கு வருகின்ற பொழுது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, 10 கடகராசி, நீர் ராசி, அங்கே உச்சம் பெறுவார். அப்படிங்கிற பொழுது கடல் கடந்து வேலைக்கு போகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு. வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடியவங்க ப்ரொமோஷன் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு. சுயஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இது கோச்சார பலன். 6ல் சனி, கடன் பிரச்சனை தீரும், கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி அவர் வக்ரத்தில் இருக்கின்ற பொழுது இங்கே 5ஆம் இடம் 4ஆம் இடம் வலுப்பெறும் இல்லையா. 5ஆம் இடம் 4ஆம் இடம் என்னையா, பிள்ளைகளால் சந்தோஷம், பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், சொத்து பத்து வாங்கக்கூடியது. ஒரு சாதாரண வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு வாடகைக்கு போகும்,
ஒரு வீடை வந்து வாடகை கொடுக்க முடியாத ஒத்தி வாங்கிக்கலாம், கட்டின வீட்டை விலைக்கு வாங்கிக்கலாம், ஒரு இடத்த வாங்கிக்கலாம். இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு. கட்டாயம் வாங்குவோம். அதே மாதிரி வாகனங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம பிரம்மாண்டமாக யோசிப்போம், இந்த பைக்கை கொடுத்துட்டு வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு மாடலில் வாங்கலாமா, புது மாடலில் வாங்கலாமா, அந்த மாதிரிலாம் தோணும். வாகனங்களை வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஆடம்பரமான ஒரு சிந்தனைகள்லாம் இப்போ வரும், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பான அமைப்பு என்னன்னு கேட்டால், கண்டிப்பாக கடவுள் பக்தி அப்படிங்கிறது அவசியம் உங்களுக்கு தேவை. இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காக எதையும் துணிச்சலாக செஞ்சுருவோன்னு போவோம், ஆனால் கடவுள் நம்பிக்கையோடு போங்க. சுவாதி நட்சத்திரத்துக்காக எதுலேயும் சுதந்திரமாக இருந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம், உங்களுக்கான அதிதேவதையை வணங்குங்க. விஷாகம் நட்சத்திரத்துக்காரர்கள், குருவனுடைய நட்சத்திரத்துக்காரர்கள் பண பரிவர்த்தனை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க. இறை நம்பிக்கை கையில் எடுங்க. ஆக 11 கேது ஞானகாரகன், மோட்சகாரகன் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இங்கே பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. கடவுள்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே நிறுத்திட்டு கண்டிப்பாக அந்த தியானம் அப்படிங்கிற விஷயத்தில் இறங்குங்க. நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள். ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படியான வழிமுறைகளெல்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஆக பதவிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கையஸ்டாக போய் உட்கார முடியாது. இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இருக்கிற பதவிகளை, இருக்கிற வேலைவாய்ப்புகளை தக்க வைக்க பாருங்கள். அது இது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். குடும்பத்தில் வந்து சகோதர ஒற்றுமை மேம்படும் அப்படிங்கிற விஷயம் உண்டு. சகோதரிகளால் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. துலாம் ராசி நண்பர்கள் அவங்களாம் உங்களை நினைத்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக அது ஒரு வாய்ப்பு இருக்குது. விட்டு போன உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. குலதெய்வம் கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி 5க்கு வருகின்ற பொழுது இதை தான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அதான் சொல்லுது, தெய்வ தரிசனம் பண்ணாமல் வாழ்க்கை சிறப்படையாது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ நோய் இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை, நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது. கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் வேறு மாதிரியான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிற இடத்துலையே அந்த வேலையை தக்க வச்சு அதிலேயே பயணிச்சிருங்க. ஏன்னா முடிவெடுக்கிற காலம் இதுக்கு முன்னாடியே முடிவெடுத்திருக்கணும். சூரியன் துலாத்துக்கு வருகின்ற பொழுது புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. புதிய சிந்தனைகளை உங்களுக்கு வரக்கூடாது. இருக்கிற இடத்த அப்படியே இருந்து அந்த மாதத்தை கடத்திடணும். இந்த மாதத்தை கடத்திடணும். அப்போ ஐப்பசி மாதம் முழுவதுமே நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக புதிய உறவுகள் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். அவர்களால் மனச்சங்கடங்கள் ஏற்படும், பணச்சங்கடங்கள் வரும். பணம் அப்படிங்கிற செலவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். புதிய உறவுகளை தேடி போகாதீர்கள். பழைய இதையே நீங்கள் புதுப்பிச்சுக்கிற வேண்டிதான். அப்போ எல்லா விஷயத்துலையுமே ஒரு கட் அண்ட் ரேட்டாக எழுங்க நண்பர்களே. அதனால் பிள்ளைகளோட விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளிடத்தில் ரொம்ப பாசமாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குடும்பத்தில் ரொம்ப பற்றும் பாசமாக இருங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வருவார். உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானத்துக்கு தனகாரகன் வருகின்ற பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த மாதம் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் வாக்குக்கு மரியாதை இருக்கும். உங்கள் வாக்குக்கு சொல்வமைக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பொறுப்புன கட்டளை இட்டீங்கன்னா அந்த கட்டளைக்கு ஆப்போசிட்டுக்கும் உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற விதி கட்டாயம் செயல்படும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் வச்சதான் சட்டம். உங்கள் வாக்கில் வந்து ஒரு சூடு இருக்கும். ஏன்னா ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆப்போசிட்டுக்கும் மடங்குவாங்க. அப்போ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற வேலை செய்கிற இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வீட்லேயும் அதே மாதிரி தான். இப்படியான பல நல்ல விஷயங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டில் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். நான் சொன்ன மாதிரி இறை வழிபாடை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணித்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்கு ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி 12ல் இருக்கும்போது விரய செலவுகள் நிறைய ஆகிட்டே இருக்கும். செலவுகளை குறைச்சிக்கோங்க. அவர் ராசி அதிபதி ராசிக்கே வருகின்ற பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதத்தினுடைய கடைசியில். சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் கவனம்,
திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கரெக்டாக செயல்படுங்க. நல்லதே நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.